ஆதவன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தலைப்பு காதல். காதல் காதல் காதல். சில பேருக்கு இந்த காதல் என்பது கல்யாணத்தில் முடிகிறது. சில பேருக்கு கலகத்தில் முடிந்து கட்டாகி விடுகின்றன. இதுபோன்ற அமைப்புகளை நாம் முன்பே தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நீங்கள் செயல்படுவீர்களானால் நீங்கள் இந்த வலையிலிருந்து விழாமல் தப்பித்துக் கொள்ளலாம். அதாவது ஒரு ஆண் பெண்ணின் ஜாதகத்தில் புதனும் கேதுவும். இங்கே காதலுக்கு காரகன் புதனாகும், வலைக்கு காரகன் கேதுவாகும். இந்த புதன் கேது சேர்க்கை இருந்தால் ஒரு கிரகம் சந்திரனுடைய வீடான கடகத்திலோ அல்லது புதனுடைய ராசிகளான மிதுனத்திலேயோ கன்னியிலோ இருக்குமானால் அந்த ஜாதகி காதல் வலையில் விழுவார்கள். இந்த கிரக சேர்க்கையை குரு அல்லது சுக்கிரன் பார்த்தால் இந்த காதல் என்பது திருமணத்தில் முடியும். இந்த கிரக சேர்க்கை செவ்வாய் பார்த்தால் ஜாதகரின் காதல் நிறைவேறாமல் போவதுடன் கலகம் கலாட்டா கட்டாகிவிடும். இந்த கிரக சேர்க்கை சந்திரன் பார்த்தால் அந்த ஜாதகரின் காதல் தோல்வி அடைவதுடன் சமுதாயத்தில் அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திக்க நேரிடும். அதுவே இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் சந்திரன் என்ற வரிசையில் கிரகங்கள் அமைந்திருந்தால் திருமணத்திற்கு முன்பே அவர்கள் உடலுறவு கொள்வதும் பெண்ணாக இருந்தால் கர்ப்பம் தரிப்பதும் நடைபெறும். காதலர் காதலியுடன் ஜாதகர் ஓடிவிடுவார். இது போன்ற கிரக சேர்க்கையை குரு பார்ப்பாரானால் அது அந்த காதல் என்பது மனதளவில் மட்டுமே இருக்குமே தவிர உடலுறவில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். ஆகையால் இந்த காதலர்கள் தங்களது ஜாதகங்களை பரிசோதித்து அதற்கேற்றாற்போல் நீங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.